இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாவட்டத்தில் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களின் படகு தமிழகத்தின் போலீசாரால் மீட்பு. வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று வடமாகாணம் தழுவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பொன்றை முன்னெடுக்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களின் படகு தமிழகத்தின் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி முட்டோம் கடற்பிராந்தியத்தில் இந்த படகு மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த படகில் இலங்கையை சேர்ந்த 9 பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் ஆஸ்திரேலியா செல்வதற்காக இடைத்தரகர்களுக்கு 90,000 வழங்கியுள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. 75 அடி நீளமான இந்த படகு கேரளாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதுடன் கடத்தல்காரர்கள் படகு பதிவு செய்யப்பட்டமைக்கான இலக்கத்தையும் பொறித்துள்ளதாக தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று வடமாகாணம் தழுவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பொன்றை முன்னெடுக்க உள்ளது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்த். வடபிராந்திய தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று திங்கட்கிழமை முதல் கால வரையறையற்ற சேவை புறக்கணிப்பிலே ஈடுபட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய தனியார் பஸ் சேவைக்கு 60%, இலங்கை போக்குவரத்து சபைக்கு 40% என்ற உடன்பாட்டை இலங்கை போக்குவரத்து சபை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும், இது விடயமாக மத்திய அரசுடனும் மாகாண அரசுடனும் பேச்சுக்களை நடத்திய போதிலும் பலன் கிட்டவில்லை எனவும் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே காலவரையறையற்ற சேவை புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் எஸ். சுதர்சன் தெரிவித்துள்ளார். சங்கத்தின் இந்த தீர்மானம் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை. தூரடங்களுக்கு செல்லுகின்ற மாணவர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் பயணிகள் பஸ் நிலையங்களிலே காத்து கிடப்பதையும், சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் போக்குவரத்து சபை பஸ்களிலே நெருக்கமாக ஏறி தமது பயணத்தை தொடர முந்தியடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன். கொழும்பு மாவட்டத்தில் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் புகை விசிறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்காக 60 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் தொற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஹசித திசர தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு அதிகமாக ஒருவருக்கு காய்ச்சல் நீடிக்குமாயின் உடனடியாக வைத்தியரை நாடுமாறும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். வருடத்தின் இதுவரையான காலத்திற்குள் 31 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 19,731 டெங்கு நோயாளர்கள் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இதில் 47.61% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலன்னாவ, கடுவெல, கம்பஹா, தெஹிவலை மற்றும் கல்கிசை ஆகிய பகுதிகளில் அதிகமாக டெங்கு நுளம்புகள் பரவும் பகுதியாக இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுவெல, கொலன்னாவ, பியகம, ஜாயல மற்றும் வத்தலை ஆகிய பகுதிகளில் அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுர ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தின் பின்னர் குப்பைகளினால் நிரம்பிய வடிகான்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுர ஜெயவிக்ரம மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை கொண்டுவெட்டுவான் பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட யுவதியின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்தே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த யுவதியை கொலை செய்ததாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபர் விஷம் அருந்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் தற்போது அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் கொலை செய்யப்பட்ட யுவதியின் காதலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 27 வயதான ஆசிரியர் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தனியார் பஸ் நடத்துனர் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை அனுராதபுரம் மதவாச்சி பிரதான வீதியில் ராம்பாவ பிரதேசத்தில் உள்ள ஓடையில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்பட முடியாத நிலையில் உருக்குலைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை அனுராதபுரம் பிரதம நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டார்.
இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தொடங்கஸ்லந்த கஹட்டகக சுரங்க தொழிலாளர்கள் முன்னெடுக்கும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்று 4வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 1800 அடி ஆழத்திலிருந்து ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆபத்து கொடுப்பனவை 400 ரூபாவாக அதிகரிக்குமாறு கூறியே சுரங்க தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை காலமும் தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 16 ரூபாவை வழங்கப்படுகின்றது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் கடந்த ஜனவரி மாதம் தமது நிர்வாகத்திற்கு கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்றைய தினமும் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தமது பணி பகிஷ்கரிப்பை தொடரவுள்ளதாகவும் சுரங்க தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இன்று விசேட பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ககட்டகக சுரங்க நிர்வாகத்தினர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு ஆழ்கடல் பிராந்தியத்தின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? உண்மையை சொல்ல போனால் இன்று அரசியல் பற்றி பேசினாலே அது ஒரு சாக்கடை என்று சொல்லுகிற அளவுக்கு நம் தேசத்தினுடைய அரசியல் பாழ்பட்டு போய் நிற்கிறது. அதனால் இந்த அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை மீண்டும் வந்திருக்கிறது. சாக்கடை என்று சொல்லி அரசியலை நாம் ஒதுங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நாமும் அதனோடு தொடர்பு பட்டுத்தான் இருக்கிறோம். அதனை தூய்மை செய்கிற கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இன்று மீண்டும் இலங்கையில் ஒரு மறுமலர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஊழல்களோடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நாம் புறம் தள்ளிவிட்டு பழையபடி நம் நாட்டை உயர்வு நோக்கி நகர்த்தக்கூடிய தலைவர்களை உண்டாக்க வேண்டும். ஊழல்வாதிகளை இனம் காண வேண்டும். அவர்களை இனம் காட்ட வேண்டும். அப்படி காட்டப்படுகிற பொழுது உண்மை தலைவர்கள் தானாக வெளிவருவார்கள். அத்தகைய உண்மை தலைவர்களை உருவாக்கினால்தான் இந்த தேசம் பழையபடி தன் புகழை பெறும் என்று கருதுகிறேன். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்திகளில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.